எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 259வது வீடியோ. நம்ம ரேக்கி சீரீஸை சம்மந்தித்த வரைக்கும் 6வது வீடியோ. ஓகே, அதாவது போன வீடியோலேயும் நான் ரேக்கியோட நன்மைகளை பற்றி பேச ஆரம்பித்தேன். நிறையா இருந்தது, அதனால் அதை பாக்கியே இன்றைக்கி வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அதாவது இப்போ நம்ம இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குங்க. அது இப்போ என்னோட தலைமுறையில் உள்ள உங்களுக்கு நல்லா புரியும். எனக்கு அப்புறம் என் பொண்ணு பையன் அந்த தலைமுறை, அவங்களாம் கல்யாணம் பண்ணி இப்போ அவங்க குழந்தைங்களையும் பெற்றாச்சு. அப்போ நான் இப்போ 3வது என் பேத்தியை பார்த்துருக்கேன். அப்போ அது எனக்கு அடுத்த தலைமுறை. இதுக்கு முன்னாடி என்னோடய அம்மா அப்பா, அவங்களோட அம்மா அப்பா, எங்கள் பாட்டியோட அம்மாவை வரை நான் பார்த்துருக்கேன். அப்போது அதாவது இந்த 50, 55, 56, 60, 65 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு, அதாவது ஒரு 50லேருந்து 65 வரைக்கும், இல்லைன்னா 45லேருந்து 65 வயசு காலகட்டத்தில் 1945லேருந்து 1960, 65 வரைக்கும் பிறந்தவங்கலாம் என்னோட தலைமுறை. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா வாயை பொளந்து அதிசயத்தில் முழிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படி வளருது. நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட். என்னெல்லாம் வருதுன்னு நமக்கே புரிஞ்சிக்க முடியல. ஒன்றை கஷ்டப்பட்டு புரிஞ்சு படித்து அதை எடுக்கும்போது அதுங்காட்டியும் அடுத்தது வந்துடுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளருது. அது ஒன்று நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அதே சமயத்தில் இப்போ நான் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட வளர்ந்தேன். அப்போ எல்லாருமே நமக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி பெரிய குடும்பத்தில் நம்ம வளர்ந்தோம். அப்போது அதனால் நிறைய நன்மைகளும் உண்டாச்சு. அந்த காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. எங்கள் அம்மாலாம் என்னை நல்லா அடிப்பாங்க. எங்கள் தாத்தாலாம் அப்படியே அவங்க வர்றதுனாலே நாங்களாம் பயந்து நடுங்குவோம். தாத்தாலாம் எங்களையெல்லாம் அடித்ததில்லை, ஆனால் கூட அப்படின்னு சொல்லிகிட்டே தான் வருவார். அது எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னே தெரில. இந்த சிங்கம் கர்ஜனை பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லிட்டு தான் வருவார் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே. அப்போ எல்லோரும் ஒதுங்கிக்கணும்னு அர்த்தம். எல்லாம் ஒதுங்கி மூலையில் போய் உடனே புஸ்தகத்தை எடுத்து படிக்க வேண்டியது, பாட்டு கேட்கக்கூடாது. ரேடியோ அங்கே அப்போ டிவியே கிடையாது. ஒரு பெரிய மர்ஃபி ரேடியோ தான் இருந்தது. இவ்வளோ பெரிய மர்ஃபி ரேடியோ எங்கள் வீட்டில். அதில் கூட அந்த சிலோனில் நிறைய பாட்டு வரும், தமிழ் பாட்டு, மலையாள பாட்டெல்லாம். அதை கூட கேட்க விட மாட்டாங்கங்க. மெதுவாக வச்சு காதை அப்படி பக்கத்தில் வச்சு தான் கேட்கணும். அது மாதிரி அவங்கெல்லாம் அடித்தாங்கன்னா நமக்கு திருப்பி கேட்க முடியாது, எதிர்த்து பேச முடியாது, கேள்வி கேட்க முடியாது, நம்ம மனசில் இருக்கிறத சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்கணும். அப்படி தான் நாமெல்லாம் வளர்ந்தோம், அடக்க ஒதுக்கமாக வளர்ந்தோம். அதே சமயத்தில் இப்போ இந்த 3வது தலைமுறை, இப்போ என் பேத்தியோட தலைமுறையை பாருங்கள். என்னோட பசங்க காலத்திலே நிறைய மாற்றங்கள் வந்தது. ஆனால் அவங்களெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது ஓரளவுக்கு. இப்போ எனக்கு 2 பசங்க, 2 பசங்களையும் ஒரு விதத்தில் கண்ட்ரோல் பண்ணி நல்லபடியாக வளர்த்தேன். அதாவது என்னை எப்படி வளர்த்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி நான் அவங்களையும் வளர்த்தேன். ஆனால் இப்போ வர என் பொண்ணுக்கு என்னோடய பேத்திக்கு அவளாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு அப்படியே வாயடைச்சு போய் நிற்கிறேன். ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, அதெல்லாம் வேறு. மொபைலை கொடுத்தா தானாக கற்றுக்குறாங்க, அதெல்லாம் என்னங்க, அதான் பெருசு. இந்த காலத்து பசங்களுக்கு அதாவது எப்படி வாழணும்னு தெரியல, எப்படி பேசணும்னு தெரியல. ஏன்னா அதுங்களோட அம்மா அப்பாவுக்கே தெரியல எப்படி வளர்க்கணும்னு. இப்போ இருக்க இளைய தலைமுறை அம்மா அப்பாங்களை தான் குத்தம் சொல்லணும். அவங்களோட குழந்தைங்க நேராக வளரலைன்னா அவங்க அம்மா அப்பாவை தான் குத்தம் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கே தெரியல எப்படி குழந்தைய வளர்க்குறதுன்னு. ஏன்னா எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலின்னு தனித்தனியாக போய் குடும்பம் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் சொல்ல யாரும் இல்லை, தாத்தா பாட்டி கூட இல்லை, நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்க யாரும் இல்லை. அப்போ அவங்க என்ன
இப்படி தான் வளர்கிறாங்க. அப்போ அவங்கள பார்த்து அந்த குழந்தைங்க அவங்களோட குழந்தைங்க எப்படி வளரும்? தலைகீழாக தான் போயிட்டுருக்கு. ஒரு பேச்சில் ஒரு மரியாதை இல்லை, செய்கிறதுல ஒரு மரியாதை இல்லை, எதிர்த்து பேசுறது, அம்மா அப்பாவையே நெஞ்சு நிமிர்த்திக்கிட்டு கேள்வி கேட்க வேண்டியது, நீ எதுக்கு என்ன பெத்த, இப்படியெல்லாம் பேசுனா அப்புறம் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதுதான் வேல்யூஸுங்கிறது. அதாவது சொசைட்டியில் நம்ம குடும்பத்தில் பாரம்பரியமாக நிறைய வேல்யூஸ் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ அந்த வேல்யூஸ்க்கெல்லாம் மதிப்பே இல்லாமல் போயிடுச்சுங்க. அப்போ ஒரு சைடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பயங்கரமாக வளருது, அதுக்கு ஓகே. அதுலேயும் நிறைய ஒவ்வொரு பாசிட்டிவ் சேஞ்சுக்கும் ஒரு நெகட்டிவ் சேஞ்ச் இருக்க தான் செய்யுது. ரேடியேஷன், மொபைலை பேண்ட் பாக்கெட்டில் வைக்காதீங்க, இன உறுப்புகள் பாதிக்கப்படுங்கிறாங்க, நெஞ்சு பாக்கெட்டில் வைக்காதீங்க, ஹார்ட் அட்டாக் வருங்கிறாங்க, பக்கத்தில் வச்சு படுக்காதீங்க அப்படிங்கிறாங்க, தலையை பாதிக்குங்கிறாங்க. அது ஒரு பக்கம். இந்த பக்கம் இன்னொரு பக்கம் இந்த வேல்யூஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அதாவது உலகத்தில் நடக்கிற மாற்றங்கள்லாம் பார்த்து ஜீரணிக்கவே முடிய மாட்டேங்குது. அப்படி போகுது, வேகத்தில் ஓடுது உலகம், டைமு அப்படி பறக்குது. அப்போ இது எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். எல்லாருமே ஃபீல் பண்ணுறீங்க. சிலவங்க வெளியே சொல்கிறீங்க, சிலவங்க மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, அதுக்கு என்ன விடை தெரியாமல் புழுங்கிட்டு இருக்கீங்க. அப்போது உலகமே ஒரு காலகட்டத்தை நோக்கி போகுது. அந்த இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஹீலிங் க்ரைசிஸ் அப்படின்னு பேர். ஹீலிங் க்ரைசிஸ்னால் அதாவது இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸுங்கிறோம்ல, ஹை பிபி, லோ பிபி, கேன்சர், டயபெட்டிஸ் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, நம்ம வாழ்க்கை முறையில் வர்ற கோளாறுனால உண்டாகிற உபாதைகள், உடல் உபாதைகள், மன உபாதை, மன உளைச்சல், இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீஸுங்கிறோம். அப்போது இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தா மெயினாக இந்த மன உளைச்சல் தான் காரணம். ஏன்னா எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்டு லைஃப்பில் இருக்காங்க. குழந்தை பிறந்து வரும்போதே அதுக்கு ஸ்ட்ரெஸ் தான், அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அப்போது இதைத்தான் நம்ம கலியுகம் முத்தி வருதுங்கிறோம். அது உண்மைதான். ஏன்னா இந்த கலியுகம் முத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கலியுகம் மாறி சத்தியயுகம் பிறந்துருச்சுன்னு ஆளுங்க பேசிக்கிறாங்க. அதோடு எனக்கு உடன்பாடு இல்லை. என்னோடய பர்சனல் இதில் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் புராணத்தையெல்லாம் எடுத்து பாருங்கள், கலியுகம் முத்தும்போது இந்த கொரோனாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு சின்ன உதாரணம். அது மாதிரி அடிக்கடி இனிமேல் வரும், பிரளய காலம் வரும். அதே மாதிரி நிறைய உடம்பு வியாதிகள் வரும். இப்போ கொரோனாங்கிறது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். அதுக்கே நம்ம எவ்வளோ ஆடி போயிட்டோம். என்னெல்லாம் மாற்றங்கள் வந்தது. 2 வருஷம் ஆஃபீஸு போகல, ஸ்கூலுக்கு போகல, குழந்தைங்க படிக்கலை. அதனால் நன்மையும் உண்டாச்சு, தீமைகளும் நிறைய உண்டாச்சு இல்லையா? ஸோ ஆனால் இன்னும் களி முத்தலை, இன்னும் சத்தியயுகம் பிறக்கலைன்னு நான் ஏன் நினைக்கிறேன்னா, புராணத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலியுகம் முத்தும்போது என்ன ஆகும், மனுஷனை அடித்து கொன்று திம்பான் அப்படின்னு எழுதியிருக்கு. அது நடக்கும். இப்போ நம்ம ஆடு மாடுங்களை தான் வெட்டி சாப்பிட்றோம். ஆனால் மனுஷனை, ஏன்னா பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்போது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்க்கும்போதே வெட்டி கொன்று சாப்பிடணும். ஒரே இனத்தில் ஒருத்தவங்க அப்படி இப்படி வெட்டி சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு மேலே என்ன வாழ்க்கை இருக்குது யோசித்து பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்ததுக்கப்புறம்தான் சத்தியயுகம் பிறக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு மாற்றங்கள் நிறைஞ்ச காலகட்டத்தில் போயிட்டுருக்கோம். ஒரு விதத்தில் நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வருது, இன்னொரு விதத்தில் நிறைய நெகட்டிவ். இதுக்கிடையில் நம்ம கடந்து திண்டாடுறோம். உடம்பில் வியாதிகள்னால் ஜாஸ்தி ஆகிட்டே வருது.
மனுஷனுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றும் நிலைக்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் ஈகோ, தலைக்கு மேலே ஈகோன்னா என்ன, நான் தான் பெரியவன், நான் தான் சொன்னது. அப்போ இதில் என்ன ஆகுது, அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம். யாருக்கும் யாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணவே பிடிக்கல. அந்த காலத்துலலாம் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு அனுபவித்து வாயை மூடிட்டு இருந்தோம். ஐயோ நம்ம குழந்தைங்களுக்காக, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம தாலி பாக்கியம், நம்ம கணவன் நல்லா இருக்கணும், இதுக்குன்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாயை மூடி அனுபவித்து வாழ்ந்தோம். அதனால் ஒன்றும் கெட்டு போகல. கஷ்டங்கள் இருந்தது இல்லைங்கலை, ஆனாலும் ஒன்றும் குடிமொழி போல். ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு மோசமாகத்தான் இருக்குது. கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் டைவர்ஸுக்கு நிற்கிறாங்க. அப்போ அந்த 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா இவங்க எப்படி வாழையாக 30 வருஷம் 60 வருஷம் ஒன்றா வாழ போகிறாங்க? இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது போகிற போக்க பார்த்தா. அப்போது அதுதான் இங்கிலீஷில் என்ன, பிசியன் ஏஜிலேருந்து அக்வேரியன் ஏஜுக்கு நம்ம கடந்துகிட்ருக்கோம். அதனால் நிறைய நன்மைகளும் உண்டாகும், தீமைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எடுத்துக்கோங்களேன். அலோபதிங்கிறது ரொம்ப வளர்ந்துட்டு வருது. அலோபதிங்கிறது ரொம்ப குயிக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்குது. இன்றைக்கி நெஞ்சு வலின்னு போகிறாங்க, ஆஞ்சியோகிராம் பண்ணுறாங்க, 4 பிளாக் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்த நாளே காலையில் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறாங்க, சாயங்காலம் வீட்டுக்கு போங்கங்கிறாங்க. அவ்வளோ தூரம் மெடிக்கல் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு இல்லைங்கள. அதே சமயத்தில் அதோட எக்ஸ்பென்ஸ் என்ன, எவ்வளோ செலவாகுது? ஒரு கேன்சர் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ லட்சங்கள் வேண்டியிருக்கு. ஆனால் லட்சமே கண்ணால் பார்க்காத ஆளுங்களும் இருக்காங்க நம்ம இடையில. அவங்களெலாம் லட்சக்கணக்கில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்னா என்ன பண்ணுவாங்க? அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அவங்களாம் நிறைய பண்ணுறாங்க. பணம் உள்ளவங்களும் நிறையா அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் அதுக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் கூட ஒரு நல்ல ஒரு பழம் வாங்கணும், ரேடியேஷன் நிறைய பழங்கள் தான் சாப்பிட்ணுன்னா அவங்க கையில் காசு இருந்தால் தானே பழம் வாங்கி சாப்பிட முடியும். அப்போ இந்த காலத்தில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஓகே, ஸோ மாடர்ன் டெக்னாலஜிஸ் இருக்குது இல்லைங்கள, அதனால் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேடியோ தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, கீமோதெரப்பி. அப்போ ரொம்ப ரொம்ப சத்துள்ள இதெல்லாம் தான் உடம்புல போகணும், ஏன்னா உடம்பு தாங்காது அப்படிங்கிறாங்க. இந்த சத்துன்னா இந்த கேஷுவும் ஆப்பிளும் அதுவும் இதுவும் கிலோ கணக்கில் வாங்கி சாப்பிட்றதுக்கு கையில் காசு வேண்டாமா? அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும்போது இந்த ரேக்கி ஹீலிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். அதோடு கம்பேர் பண்ணும்போது ரேக்கி ஹீலிங்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். நான் எதுக்கு இவ்வளோ தூரம் ரேக்கியை பற்றி பேசுகிறேன்னா, இப்போ நான் ரேக்கி மாஸ்டர் தான், நான் ரேக்கி ஹீலிங் தொடங்க போகிறேன், அதுக்காக எனக்கு ஆளுங்க வேணும் அப்படின்னு இல்லை, அதுக்காகவே நான் சொல்லலை. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிய மாட்டேங்குது. அப்போ எனக்கு தெரிஞ்ச அறிவை மற்றவங்களோட பங்கிடுறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறேன். ஒரு பொது நலத்துக்காக நான் செய்கிற விஷயம். ஓகேயா? ரெண்டாவது, ரேக்கியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ரேக்கிங்கிறது அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம உபயோகித்து நம்ம உடம்பில் இருக்க பிராண சக்தியில் இருக்க இழப்புகளை ஈடுகட்டுறோம், அதுதான் ரேக்கி. ஆனால் அது இப்போ நான் ரேக்கி கற்றுக்கிட்டு அட்யூன்மெண்ட் தீட்சை வாங்கினதுனால எனக்கு என்னால் செஞ்சுக்க முடியும். அப்போ மற்றவங்களுக்கு செய்கிறதுனா அவங்கவுங்களுக்கு எல்லாருமே செஞ்சுக்கலாமே அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ரேக்கி கற்றுக்கணும், ஒரு கிராண்ட் மாஸ்டர்கிட்ட போய் கற்றுக்கணும், ஒரு அட்யூன்மெண்ட் வாங்கிக்கணும், அப்போ தான் முடியும். இது எல்லாராலையும் நடக்கிற காரியமா? சாத்தியப்படுமா? படாது. அதுக்காக தான் ரேக்கியை பற்றி நிறைய பேசுகிறேன்.
ரேக்கி ஹீலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் ரேக்கி கற்றுக்கிட்டு வராங்க. அந்த மாதிரி ரேக்கி ஹீலர்ஸுக்கிட்ட போய் நம்ம குணப்படுத்திக்கலாம். ஓகே. ரெண்டாவது, இந்த ரேக்கிங்கிறது இது ஒரு ஹோலிஸ்டிக் மெடிசன். அதை பற்றியும் முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஹோலிஸ்டிக் மெடிசன்னா என்ன? உடம்பு பூரா, அதாவது கண் டாக்டர்கிட்ட போனால் கண்ணு மட்டும் பார்ப்பார், ஆர்த்தோட்ட போனால் முட்டு வலிக்கு மட்டும்தான் பார்ப்பார், வயிற்று வலிக்குன்னா கேஸ்ட்ரோட்டா போகணும். இது அப்படி இல்லை. ஹோலிஸ்டிக் மெடிசன்னா உடம்பில் வர்ற வியாதி, மனசில் வர்ற வியாதி, மனசில் இருக்க நெகட்டிவ் இமோஷன்ஸ், எதிர்மறை எண்ணங்கள், அதோட ஃபீலிங்ஸு எல்லாத்தையும் ஒரே அடியில் மாற்றும். ரெண்டாவது, இது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் இன்வேசிவ்னால் கட் பண்ணி எடுத்து வெளியே எடுத்து ஸ்டண்ட்டை வச்சு சுற்றி தையலை போட்டு பிளாஸ்டரை போட்டு, என்ன இதெல்லாம் உடம்பு தானே நமக்கு. இது இந்த ரேக்கி பண்ணும்போது இதை ஒன்றுத்துக்கும் தேவையில்லை. சொல்லப்போனால் ரேக்கி பேஷண்ட்டை ரேக்கி டேபிளில் படுக்க வச்சோம்னா அவங்க துணி கூட மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கட்டிட்டு வந்த துணியோடு படுத்துக்கலாம். அதே மாதிரி ரேக்கி ஹீலருங்கவங்க ரேக்கியோட சக்தியை, அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம ஆவாகிச்சு நம்ம உடம்பு வழியாக எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அவ்வளோதான். இப்போ நேற்றுக்கே சொன்னேன், ரேக்கி ஹீலருங்கிறது ஒரு சேனலிங் மெத்தட் தான். அவங்க அங்கேருந்து எடுத்து இங்கே கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி ரேக்கிக்கு நமக்கு ஆர்டர் கொடுக்க முடியாது. இந்த பார், கழுத்தில் போய் வேலை செய், காதில் போய் வேலை செய் அப்படின்னு. ஓகேயா? அது மட்டும் இல்லை. அப்போது ரேக்கிக்கு அதுக்குன்னு புத்தி இருக்குது. அப்போ அது இப்போ நம்ம ரேக்கி பேஷண்ட்டை படுக்க வச்சு ரேக்கி இப்படி கையில் கொடுக்குறோம், ஹீலர் கொடுக்குறாங்க. அந்த ரேக்கி சக்தி ஒன்ஸு போக ஆரம்பிச்சிருச்சுன்னா அது அப்படியே போயிட்டே இருக்கும். போகும்போது அது என்ன பண்ணுதுன்னா, இப்போ வயிற்றில் நம்ம இப்படி கையை காமிச்சோம்னா வயிற்றில் மட்டும் இல்லை, அது உடம்பு பூரா ஸ்கேன் பண்ணும். பேஷண்ட்டோட உடம்பை ஸ்கேன் பண்ணும், மனசை ஸ்கேன் பண்ணும், அதில் இருக்க ஓடுற எண்ண ஓட்டங்களை ஸ்கேன் பண்ணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட புத்தியை உபயோகித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணும். அதனால்தான் எடுத்தோம் கவுத்தோன்னு ரேக்கிட்டேருந்து ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அதோட ப்ராசஸே ஸ்லோ. அது மட்டும் இல்லை, அதனால் அது நமக்கு கிடைக்கிற பலம் பர்மனண்ட்டான ஒரு பலன் கிடைக்கும். ஆனால் அது ஸ்லோவாக தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு சாதாரணப்பட்ட ஒரு வியாதிக்கே ஒரு 30 சிட்டிங் உட்கார வேண்டி வரும். ஒவ்வொரு சிட்டிங்கும் குறைஞ்சது 45 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 சிட்டிங்ஸ்லாம் எந்த வித்தியாசமும் தெரியாது பேஷண்ட்டுக்கு. அப்போ ஐயய்யா இதெல்லாம் வேஸ்ட்டு, சும்மா யாரோ கதை விடுறாங்க அப்படின்னு சொல்லி அதை விட்டுடக்கூடாது, தொடர்ந்து போகணும். ஏன்னா நம்ம அந்த பிரபஞ்ச சக்தியை அலோவ் பண்ணணும். அது நம்ம உடம்பில் இருக்க அந்த பிராணசக்தி எங்கெல்லாம் ஓட்டம் தடைபடுறதோ, எங்கெல்லாம் பிளாக் இருக்கோ, சக்ராஸில் எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அதையெல்லாம் கொஞ்சமாக 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 அது ஹீல் பண்ணிகிட்டே வரும். அப்போது அத்தனை நாள் நம்ம பொறுமையாக இருக்கணும். இப்போ தலை வலிக்குது, அந்த பேராசிட்டமாலை கொடு, ஒரு 6, இப்போ 500லாம் போச்சு, 650. பேராசிட்டமால் ஒரு 650 கொடு, முழுங்கு, 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் போயிடுச்சு. அந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு ரேக்கியில் நடக்காது, மெதுவாக தான் பண்ணும். ஏன்னா ஆனால் அது பர்மனெண்ட், நிரந்தரமான ஒரு இது. இப்போ நம்ம தலைவலிக்குன்னு ஒரு பேராசிட்டமாலை சாப்பிட்டோம்னா அது கெமிக்கல். அது உடம்பில் 10 பேராசிட்டமால் இப்படி கண்டினியூஸாக நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது கிட்னியை பாதிக்கும், அது உடம்பில் இருக்க ரத்தத்தை பாதிக்கும். இப்போது இன்னொன்று, ஒரு நேச்சுரோபதி பேசும்போது கேட்டேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஹை பிபின்னு போகிறீங்க, டாக்டர் மருந்து கொடுக்குறாரு, தினமும் ஒரு மருந்தை எடுத்து காலையில் விழுங்குறீங்க, அன்றைக்கி பிபி ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க.
அது எப்படி தெரியுமா அந்த ஹை பிபியை குறைக்குது? அந்த மருந்து எப்படி குறைக்குது? அந்த மருந்து ஹார்ட்டை அட்டாக் பண்ணுது. அதாவது ஹார்ட்டில் போய் வேலை செஞ்சு ஹார்ட்டோட வேகத்தை குறைக்குது. நீ இந்த மாதிரி பம்ப் பண்ணிகிட்டே இருந்தேன்னா ப்ரெஷர் ஜாஸ்தியாக தெரியுது, அதனால் தலை சுற்றுது, அதனால் நீ குறை, உன் வேலையை குறை. அப்போ நம்ம எதை அடிக்கிறோம்? நம்ம இருதயத்தை அடித்து தான் பிபியை குறைக்கிறோம். நான் அலோபதியை குத்தமே சொல்ல மாட்டேங்க. அலோபதியிலே எவ்வளவோ இது வருது, என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வருது. அலோபதியை வச்சு நம்ம டக்குன்னு எந்த வியாதியும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் பர்மனெண்ட்டாக ஒரு க்யூர் இருக்கான்னா அவர் யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ காலையில் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணோம், சாயங்காலம் காலையில் ஆப்ரேஷன் பண்ணோம், ஸ்டெண்ட் வச்சோம், தச்சு சாயங்காலம் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி ரேக்கியால் உங்களுக்கு உடனடியான ஒரு தீர்வு கிடைக்காது. ஆனால் பர்மனெண்ட்டான ஒரு தீர்வு கிடைக்கும். அது நம்ம யோசிக்கணும். ஓகே. ஸோ இது ஒரு நான் இன்வேசிவ் டெக்னிக். நான் இன்வேசிவ்னால் கத்தி வச்சு அறுத்து கீறி தச்சு ஒன்றும் செய்ய வேண்டாம். இட் இஸ் அ நான் இன்வேசிவ் டெக்னிக். ஓகே. அது மட்டும் இல்லை, இந்த நம்ம இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பில் வர வியாதிக்கெல்லாம் மனசு தான் காரணம். மனசில் இருக்க நெகட்டிவ் ஃபீலிங்ஸு, கோபம், வெறுப்பு, தாபம், என்னை யாரும் கண்டுக்கல, என்னென்னமோ மனசில் கடந்து ஓடுது. எல்லார் மனசுலையும் கடந்து ஓடுது. எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட்டு தான். எனக்கு அதை பண்ணலை, எனக்கு இதை பண்ணலை, எங்கிட்ட அன்பு காமிக்கலை, எங்கிட்ட சிடுச்சிடுன்னு விழறான், அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறாங்க, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, தம்பி சரியில்லை, அண்ணன் தம்பி ஒன்றும் சரியில்லை. அப்போது அந்த மன வருத்தம், மன உளைச்சல், மன அழுத்தம், இதுதான் நம்ம மனசை பாதித்து உடம்பில் வியாதியாக வருது. அப்போது இதில் என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்பில் மொத்தம் ஓடுற பிராணன் இருக்குல்ல, பிராணசக்தி, லைஃப் ஃபோர்ஸு, அது எதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கு? நம்ம தாட்டுக்கும் நம்ம ஃபீலிங்ஸுக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்கு. அதான் இல்லாட்டினா இந்த விதத்தில் இப்படி சொல்லலாம். அதாவது நம்ம இது இன்னும் கொஞ்சம் பெட்டர். அதாவது இப்படி சொல்கிறதுக்கு மாற்றி சொல்லலாம். அதாவது லைஃப் ஃபோர்ஸ் இஸ் அண்டர் அவர் இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட, நம்ம மனசில் கிடக்கிற எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான ஃபீலிங்ஸு, அது நம்ம பிராணசக்தியோட ஓட்டத்தை தடையுது, நிறைய தடைகள் போடுது. அப்போ பிராணசக்தி ஃப்ரீயாக ஓடலை, அப்போ டிசீஸ் வருது. ஓகே. ஸோ இந்த நம்ம பிராணசக்தி எதுக்கு அடிமை? நம்மளோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸுக்கும் தாட்ஸுக்கும் அடிமை. அது தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இந்த ரேக்கி என்ன பண்ணும்? இந்த ரேக்கி, நம்ம ரேக்கியை இப்படி பாஸ் பண்ணிட்டோம்னா போகிறோம், அது அப்படியே பிரவாகமாக ஒழுகி பேஷண்ட்டை தலை முதல் கால் வரை ஸ்கேன் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேன் பண்ணி எங்கெங்கே பிராணசக்தியோட ஓட்டம் குறைஞ்சிருக்கு, எங்கெங்கே சக்ராஸில் அழுக்கு படிஞ்சிருக்கு, எங்கெங்கே டேமேஜ் இருக்குது, எங்கெங்கே சக்ராஸ் ஓவர் ஆக்டிவாக இருக்குது, எங்கே அண்டர் ஆக்டிவாக இருக்குது, இது எல்லாத்தையும் படித்து நிதானமாக ஹீல் பண்ணும். ஆனால் அதனால தான் ரேக்கி ஹீலிங் டைம் எடுக்கும். ஒரு சிட்டிங் 2 மணி நேரம் ஆச்சுன்னா, நம்ம டிசீஸோட தீவிரதையை பொறுத்து, அதோட உக்ரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் நம்ம தொடர்ந்து ஹீலிங் பண்ணணும். ஐயோ இந்த ஹீலர்லாம் ரொம்ப சும்மா ஹம்பக்குப்பா, பணத்தை வாங்கிக்கிறாங்க, ஒன்றுமே என் உடம்புல தெரியல அப்படின்லாம் பேசக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். ஏன்னா ஏகப்பட்ட டேமேஜ் பண்ணிட்டோம். அதை எடுக்கிறதுனா டைம் ஆகும். ஓகே. ஸோ ரேக்கி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு, ஹீலிங்க்கு, ரிலாக்ஸேஷனுக்கு. ஒரு சிட்டிங் போனோம்னா பேஷண்ட்டை நம்ம டேபிளில் படுக்க வைக்கிறோம், நல்ல ஒரு மியூசிக் போட்டு விடுவோம்.
பேஷண்ட்டு சுகமாக படுத்து தூங்கலாங்க. பேஷண்ட்டுக்கு ஒரு வேலை இல்லை. ஒரு மருந்து மாத்திரை முழுங்க வேண்டாம், பத்தியம் பார்க்க வேண்டாம், கை காலை வெட்டி கீறி ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம். சும்மா அப்படி போய் ட்ரெஸ்ஸை கூட மாற்ற வேண்டாம். போட்ட ட்ரெஸ்லேயே போனோம், படுத்துக்கிட்டு 2 மணி நேரம் அந்த எங்கேயும் இல்லாத ஒரு சுகத்தை அனுபவித்து பேசாமல் தூங்கினாலே போகிறோம். அந்த ரேக்கி பிரபஞ்ச சக்தி நம்மள்கிட்ட இருக்கிறது அழுக்குகளை எல்லாம் மாற்றிடும். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக்கும் இந்த ரேக்கி ஹீலிங். ஓகே, இது ரொம்ப சிம்பிள். இது நான் இன்வேசிவ்னா ஆப்ரேஷன் வேண்டாம், நேச்சுரல், எந்த ரேடியேஷனும் மருந்தும் கெமிக்கலும் எதுவும் கிடையாது. ரொம்ப சேஃபான மெத்தடு. கருவில் வளர்கிற குழந்தைக்கு கூட, கர்ப்பம் தரிச்சிருக்க அம்மாவுக்கு கூட, அந்த வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு கூட நம்ம ரேக்கி கொடுக்கலாம். சேஃப், 100% சேஃப். அதே மாதிரி ரேக்கி ஹீலர் ஒன்றும் காணாப்பாடம் படிக்க வேண்டாம், மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டருக்கு ஒரு கிளினிக் போட்டு சொந்தமாக பண்ணணுன்னா 10 வருஷம் குறைஞ்சது படிக்கணுங்க. எவ்வளோ செலவாகும், என்னெல்லாம் பண்ணணும், எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படித்து எத்தனை தடவை பாஸ் ஆகி ஃபெயில் ஆகி இந்த டிகிரி வாங்கிட்டு வராங்க. அதுக்குனால தான் அவங்க அவ்வளோ தூரம் நம்மள்ட்டையும் ஃபீஸ் வாங்குகிறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ரேக்கி ஹீலருக்கு எதுவுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் சிம்பிள்ஸ் நம்ம கற்றுக்கணும், சிம்பிள்ஸ் நம்ம போட்டு பழகணும், அவ்வளோதான். அந்த சிம்பிள்ஸை போட்டு அந்த பிரபஞ்ச சக்தியை இப்படி நம்ம வழியாக வாங்கி அப்படி கடத்தி விட்டுட்டோம்னா போகிறோம். பாக்கி எல்லா வேலையும் ரேக்கி பண்ணிவிடும். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு மெத்தடு இப்போதைக்கு வேறு எங்கேயும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம். இன்னும் நம்ம ரேக்கியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா?